அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மரண செய்தி போடுறது என்றாலே கொஞ்சம் பதட்டம் தான். ஏன்னா சில நேரங்களில் தகவல்கள் பிழையாக வந்துச்சுன்னா பிரச்சனை. எது எப்படியோ ஆக்சிடெண்ட் ஆகின வீடியோவோட எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பின காட்சி தான் இது. நான் அந்த எடிட்டிங்கில் போடுறேன். தப்மையில் பார்த்துருப்பீங்க, நான் அந்த விரல் மார்க் காட்டின மாதிரி இருக்கும். வீடியோ மறைச்சி தான் போட முடியும், யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. அப்படியே வீதியை க்ரோஸ் பண்ணும்போது தான் இந்த சகோதரி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பேர் பார்த்திங்கன்னா மல்லிகா தேவயாலாகி இந்திராணி ஜெயசிங்க ரிதிகம். 2025 தான் இந்த பாஸ்போர்ட்டை புதுப்பிச்சிருக்கிறாங்க. 2035 வரைக்கும் பாஸ்போர்ட் இருக்குது. ரிதிகமையை சேர்ந்தவங்க இந்த சகோதரி. இவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வேறு எனக்கு கிடைச்ச தகவல் படி சில சடலங்கள் நாட்டுக்கு அனுப்ப போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான அல்லது 4 உடல்கள் இன்றைக்கி நாட்டுக்கு போகுது, இலங்கையர்களுடைய அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிது. இவங்க ரோடு க்ரோஸ் பண்ண போன டைமில் தான் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் கிடைத்த தகவல். සල්මියාවල ලංකාවේ ලේඩි කෙනෙක් ඇක්සිඩන්ට් වෙලා මිය ගිය முபாரக் ஹாஸ்பிட்டலுக்கு. முபாரக் ஹாஸ்பிட்டலில் நான் நினைக்கிறேன் இவங்களுடைய உடல் அசையுது சரியா. விபத்துலேயே உயிரிழக்கலை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க அந்த வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல அடிபட்டு உருள்றது பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின பிறகு தான் உயிரிழந்திருக்கலாம். எது எப்படியோ அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து ரோடு க்ரோஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம். நானும் முடிந்த அளவு நிறைய தடவை உங்களுக்கு தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணுறது, இந்த ரோடு க்ரோஸ் பண்ணுறவங்க ரோடு க்ரோஸ் பண்ணும்போது தயவு செய்து கவனம். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும், வாகனங்கள் எந்த வேகத்தில் வரும் அப்படின்றது நம்மளால் வியூகிக்கவும் முடியாது, கணிக்கவும் முடியாது. சில நேரங்களில் நம்மளே அறியாமல், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கூட அந்த ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் தான். அதே மாதிரி இன்னொரு சகோதரியுடைய மரணமும், அதாவது பட்டியெல்லாம் போட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு நாட்டுக்கு போக தயாராகி வண்டி வருது கீழே வாங்க அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னொரு சகோதரி. அது சம்மந்தமான தகவலும் கிடைச்சது. அதுக்கப்புறமா அவங்களுடைய உடலும் இன்றைக்கி தான் நாட்டுக்கு போகுதான். இரண்டும் ஒரே ஊர் தான், ரிதிகம பக்கம் தான். இப்போ அந்த எங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற அஜித் ஐயா அதை சொல்லியிருந்தார், அவங்களுடைய ஒரு பெண் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா இதுவும் நான் கேட்ட பிறகு அவர்கிட்ட நான் இதுவும் உங்களோட பக்கம் தான் அப்படின்னு அனுப்பின பிறகு ஆமாம் இதுவும் எங்கள் பக்கம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணினார். இதுதான் நடந்தது. வீதி க்ரோஸ் பண்ண போகும்போது வாகனத்தில் அடிபட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வீதிகளை க்ரோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடியே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரோடு க்ரோஸ் பண்ணி பிடிப்பட்டிங்கன்னா 20 தினார் அபராதம் சரியா. அது சும்மா நீங்கள் கடவை இல்லாத இடத்துல ரோடு க்ரோஸ் பண்ணும்போது பிடிப்பட்டால் மட்டும்தான். அப்படி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் விபத்துக்குள்ளாகி ஒரு வாகனத்தில் அடிபட்டு விபத்துக்குள்ளாகி கை கால் உடைந்த நிலையில் சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அந்த நேரத்தில் அந்த வாகன உரிமையாளர் உங்கள் மீது வழக்கு தொடர முடியும். ஒருவேளை உங்களை காப்பாற்ற போய் அவர் வாகனத்திலே அடிபட்டீங்க, அவருடைய வண்டியும் வேறொரு வண்டியில் அடிபட்டுடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து சம்பவங்கள் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு எதிராக வழக்கு போடலாம். நீங்கள் அப்படி ரோடை க்ராஸ் பண்ணதால் சடனாக இந்த மாதிரி விபத்துக்குள்ளாக இருக்கு அப்படின்னு. அதே போல் வீதி விதிமுறைகளை, பாதசாரி விதிமுறைகளை பேணாத குற்றத்துக்காக உங்களுக்கு உள்துறை அமைச்சகத்தால், பொது போக்குவரத்து துறையால் வழக்கு தொடரப்படலாம். அதே மாதிரி 100 500 தினார் அல்லது 300 தினார் வரைக்கும் அபராதமும் செலுத்த வேண்டி வரலாம். எது எப்படியோ தயவு செய்து ரொம்ப கவனம். ரோடு மட்டும் க்ரோஸ் பண்ணாதீங்க, தெரியாமல் கூட க்ரோஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி ஆகி ஏதாவது விபத்துக்குள்ள ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம்
இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட சந்திக்க வரலாம். அதே போல் உயிர் போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பங்கள் தான் கஷ்டப்படும். தயவு செய்து ரொம்ப கவனம். மறுபடியும் உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்கிறேன். மல்லிகா தேவயாலாகே இந்திராணி ஜெயசிங்க 1979 5/18 பிறந்த ஆண்டு திகதி. ரிதீகம் அவங்களுடைய ஊர் வந்து பாஸ்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்குது. ரிதீகம் 10/10/2025 பாஸ்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. 2035 தான் முடியுது பாஸ்போர்ட். புதுசாக தான் பாஸ்போர்ட்டும் எடுத்துருக்குறாங்க. இவங்க தான் அந்த நபர். பார்த்துக்கோங்க. எடிட்டிங்லேயும் ஃபோட்டோ போடுறேன், எதுக்கும் காட்டிக்கொள்கிறேன். தயவு செய்து ரொம்ப கவனம். மக்களை இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அதில் முக்கியமான விடயம் என்னென்னா, சிலர் வந்து இந்த ரோடு க்ரோஸ் பண்ணுறதில்ல. நாம் இப்போ வண்டி ஓட்டுறதால நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த நிறைய தடவை நான் பார்த்துக்கிறேன், இந்த ரோடு க்ரோஸ் பண்ணுறவங்க இந்த 1-way 2-way, இப்போ டிரைவர்களுக்கு அந்த 1-way 2-way நாலேஜ் இருக்கும். ஆனால் இப்போ சாதாரணமாக அந்த வண்டிகளை பற்றி தெரியாதவங்க, ரோடை பற்றி தெரியாதவங்க நிறைய பேருக்கு அந்த 1-way 2-way நாலேஜ் இருக்காது. இப்போ நம்ம நாடுகளில் கூடுதலாக உள்ளூர் ஏரியாவாக இருக்கட்டும், ரோடுகளாக இருக்கட்டும், 2-way 2 பக்கமும் ரோட்டை பார்த்து கிடக்கணும். நம்மளுக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது அது மாதிரி தானே. 2 பக்கம் ரோட்டை பார்த்து வாகனம் வருதான்னு பார்த்து கிடக்கணும். ஆனால் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் 2 பக்கமும் பார்க்கக்கூடாது. இப்போ 1-way ரோடு இருக்குது, ஒரு சைடு மட்டும்தான் வண்டி வரும், அடுத்த பக்கம் தான் அடுத்த பக்கத்துக்கு வண்டி வரும். அந்த மாதிரி ரோடுகளில் கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்துக்குவாங்க. ஒரு சைடில் தான் வண்டியே வரும், ஆனால் வண்டி பின்பக்கம் புறமுதுகு காட்டி போகிற பக்கமும் பார்த்துக்கிட்டே போவாங்க சிலர். அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. ரோடுகளில் 1 சைடு, ஒரு சைடு தான் வாகனம் வருது, மற்ற சைடு வாகனம் அந்த பக்கத்தால் போகுது அப்படின்னா அந்த வாகனம் வரக்கூடிய பக்கத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதுலேயும் வந்து நிறையவே விபத்துகள் வந்து நடக்கிறது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் மஞ்சள் கடவைகள், இந்த வெள்ளை கடவை மஞ்சள் கடவை இருக்கு இல்லையா, இந்த கடவைகளில் கடக்கும் போதும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நாம் இப்போ வீதி கடவைகளில் தானே கிடக்கிறோம் அப்படின்னு வேகமாக போகிறது. வாகனம் வருதா அது இது எதுவுமே பார்க்கறது. நாம் கடவையில் தானே கிடக்கிறோம், நாம் ரூல்ஸ் சரியாக செஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி நினைப்பேன். அப்படி இல்லை, கடவையிலேயே நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி சாதாரணமாக கடவையில் போகும்போது வாகனம் உடனே இப்படி அந்த சூப்பர்மேன் மேஜிக் மேன் மாதிரி உடனே சட்டனாக பிரேக் அடிச்சிடும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லை, வண்டி வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி வண்டி வந்தாலும் சிலர் வந்து சமிங்கை தருவாங்க, வண்டிக்குள்ளே இருந்து ஹார்ன் அடிப்பாங்க, லைட் அடிப்பாங்க, ஹெட்லைட் அடிப்பாங்க, இல்லை கையால் சைகை காட்டுவாங்க போங்க அப்படின்னு. அப்படி யாராவது சைகை காட்டினா மட்டும் போங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கடவைகளில் போகும்போது கூட, வீதிகளை கடக்கும்போது வீதிக்குரிய அந்த கடவை கோடுகளில் நீங்கள் போனாலும் சரி, வண்டி வருதான்றதை உற்று நோக்கிக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் இந்த விபத்துக்கள்லையும் மரணங்கள்லையும்.